ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிஸ் கிச்சன். ரீசெண்டாக நம்ம கேரளாக்கு போயிருந்தோம். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். புதுசாக யாராவது என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம த்ரிஷூரில் இருக்கோம். த்ரிஷூர்லேருந்து எர்ணாகுளம் போக போகிறோம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறோம். வந்தே பாரத் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்தே பாரத் ட்ரெயின் வரும்போது நிறைய பேர் வந்தே பாரத்தில் போய் அதோட ரிவ்யூலாம் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த ட்ரெயினில் நம்மளும் ட்ராவல் பண்ண மாட்டோமா அப்படின்னு ஒரு சின்ன ஆசைலாம் இல்லை, ரொம்ப பெரிய ஆசையாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி நானும் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் போய் சீட் நம்பர்லாம் பார்த்து நான் உட்காந்தாச்சு என்னோடய சீட்டில். உள்ளே போனோடனே ஹாட் வாட்டர், காஃபி பவுடர், பிஸ்கெட் கொடுத்தாங்க. நான் இந்த ஹாட் வாட்டர் மட்டும் கொஞ்சமாக குடிச்சிட்டு அந்த பிஸ்கெட் மட்டும் லைட்டாக சாப்பிட்டுட்டு உள்ளேருந்து வெளியில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. நல்ல கண்ணுக்கு கூலாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பச்சை பசேல்னு அழகாக இருந்துச்சு. கேரளா இவ்வளோ அழகாக இருக்குது. நான் அழகெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி அங்கேருந்து நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ எர்ணாகுளம் நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம இறங்க போகிறோம். இறங்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌட் இருந்துச்சு. ஸோ என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல அந்த டைமில். ஸோ நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா நம்ம ஆட்டோ ஏற போனோம். ஸோ ஆட்டோ ஏறத்துக்கு எப்படி போகலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருந்தேன். ஸோ இந்த பக்கம் ஆட்டோ ஏறத்துக்கு வழி நம்மளுக்கு கேட்டேன். இந்த பக்கம் தான் போய் ஆட்டோ ஏறணும்னு சொன்னாங்க. ஸோ ஆட்டோக்கு போகலாம். லுலு மால். ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்துட்டு ஆட்டோ ஏறியாச்சு. ஏறி நம்ம எங்கே போகிறோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். நான் எர்ணாகுளத்துலேருந்து கொச்சிக்கு தான் போக போகிறோம். லுலு மால் தான் நம்ம போக போகிறோம். ஸோ வந்தாச்சு நம்ம லுலு மாலுக்கு. நம்ம பேக் சைடு தான் ஆட்டோ நிப்பாட்டினாங்க. என்னென்னு தெரியல, ஃப்ரண்ட் சைடு போகலை. ஸோ மழையாக இருக்கிறனால அந்த சைடு வழி விடலையானு தெரில. இந்த பக்கம் இறங்கி இப்படி கூட போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பேக் சைடில் கூட உங்களுக்கு என்ட்ரி இருக்குது, நீங்கள் போகலான்னு சொன்னாங்க. நான் அங்கேருந்து இறங்கி அப்படியே நான் போனேன். இப்போ மாலோட என்ட்ரி வந்தாச்சு. என்ட்ரிலேருந்து அப்படியே பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லக்ஸரியான ஒரு ஹோட்டலுக்கு தான் நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வேண்டி வந்திருந்தோம். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது வெளியிலேருந்து பார்க்கும்போதே. ஏன்னா எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம லஞ்ச் சாப்பிட போகிறது. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த ஹோட்டலோட நேமை கேட்டாலே ரொம்ப அழகாக இருக்குது. ஹோட்டல் மேரிட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கொச்சினில் இருக்குது இந்த ஹோட்டல் மேரிட். வாங்க இந்த ஹோட்டலில் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நம்ம என்னெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கொச்சி கிச்சனுக்கு தான் நம்ம வந்திருந்தோம். இந்த ஹோட்டலில் தான் இந்த கொச்சி கிச்சன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பஃபே நம்ம ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம எந்த டேபிள் வேணாலும் சூஸ் பண்ணி உட்காரலான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஹாப்பியாக லாஸ்ட் டேபிள் சூஸ் பண்ணி உட்காந்துட்டு நான் முன்னாடி பார்க்குறேன். அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக லக்ஸரியாக இருந்துச்சு. லக்ஸரி ஹோட்டல் தான் இருந்தாலும் உள்ளே பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. அழகோ அழகு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, என்னெல்லாம் நம்ம போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாமா? வாங்க, நீங்களும் என் கூட வீடியோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள்.
எப்படி இருக்குன்னு. என்ன அங்கே போய் கூட பிரியாணி விடலையான்ற மாதிரி தான் உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. பிரியாணி எப்படி விட முடியும்? நம்மளுக்கு பிடிச்சதே பிரியாணி தானே. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு சொல்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. பிரியாணி சாப்பிட்டு முடித்தோடனே ஒயிட் ரைஸ் வந்து ட்ரை பண்ணேன். ஒயிட் ரைஸில் வந்து நிறைய ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபிஷ் வந்து சாப்பிட்டேன். வேறு லெவல். லாஸ்ட்டாக வந்து டெசர்ட் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து ப்ளைட்டில் வந்து அடுக்கி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்ட மக்களே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபுட் வந்து பிடிக்குதுன்னா அதை வந்து ருசித்து ரசித்து சாப்பிடணுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ருசித்து ரசித்து விருப்பப்பட்டு ரொம்ப அழகாக சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக மக்களே என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு நல்ல நல்ல வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வாங்க வெளியில் போகலாமா? மழை வர மாதிரி இருக்குது. இப்போவே போனால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆட்டோவோ ஏதாவது கிடைக்கும். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னால் அதை போய் பார்க்க முடியல. கண்டிப்பாக நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஸ்விம்மிங் பூல் வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வெளியில் போயிட்டேன். வெளியில் போகும்போது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த இடமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு வேண்டி நான் போட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு வேண்டி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்பா வெளியில் வந்து பார்க்கும்போது செம்மையாக சூப்பராக இருக்குது. கிளைமேட் வேறு லெவல். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.